தீபம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இணைந்திருக்கின்றோம் தீபம் தொலைக்காட்சியின் செய்திகளின் தொகுப்போடு. இன்றைய தினம் இலங்கையில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளின் தொகுப்போடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் முதலாவது செய்தியாக போரினால் இறந்தோரை நினைவு கூறுதல் தொடர்பாக வடக்கு கிழக்கு ஆயர் பேரவையினால் வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பை மீள பெற்றுக்கொள்ளுமாறு பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கம் கேட்டுக்கொண்டுள்ளது. இது தொடர்பாக அந்த அமைப்பினால் நேற்று மாலை வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் வடக்கு கிழக்கு ஆயர் பேரவையினால் வெளியிடப்பட்டுள்ள போரினால் இறந்தோர் என்ற தலைப்பிலான அறிக்கை பல தரப்பினருக்கும் அதிருப்தியையும் கவலையையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் யாழ்ப்பாணம், மன்னார், திருகோணமலை, மட்டக்களப்பு ஆயர்களை பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் எழுச்சி இயக்கத்தின் இணைப்பாளர்களான வேலன் சுவாமிகள் மற்றும் சிவயோகநாதன் ஆகியோர் சந்தித்து இந்த விடயம் தொடர்பாக கலந்துரையாடியுள்ளனர். இதன்போது மாவீரர்களின் பெற்றோர் தமிழ் தேசிய பால் பற்றுறுதி கொண்ட பல்வேறு தரப்பினரதும் ஆதங்கங்கள், கவலைகள், கருத்துக்களை அவர்களிடம் எடுத்துக் கூறப்பட்டுள்ளது. அத்துடன் எதிர்வரும் 20ஆம் தேதி போரினால் இறந்தோரை நினைவு கூறுதல் தொடர்பாக வடக்கு கிழக்கு ஆயர் பேரவையினால் வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பை மீளப்பெறுமாறு அவர்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் இடம்பெற்ற மனித குலத்திற்கு எதிரான மிக மோசமான குற்றங்களுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் தற்போது அதிகாரத்தில் இருக்கின்றார்கள் என்றும் அவர்கள் தண்டனைகளில் இருந்து தம்மை பாதுகாத்துக் கொண்டிருப்பதுடன் அர்த்தமுள்ள நீதி மற்றும் நல்லிணக்க பொறிமுறையை முன்னெடுத்து செல்வதற்கு தடைகளை ஏற்படுத்துகின்றார்கள் என சர்வதேச மனித உரிமைகள் சட்டத்தரணி டேவிட் மட்ராஸ் தெரிவித்துள்ளார். இலங்கையில் இடம்பெற்ற இனப்படுகொலைகள் தொடர்பில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் ஊடாக நீதியை நிலைநாட்டுவதற்கான இயலுமை குறித்து ஆராயும் வகையில் கனடாவின் டொராண்டோ நகர ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிடுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் இறுதிக்கட்ட போரின் போது நிகழ்த்தப்பட்ட குற்றங்களுக்கான நீதியை நிலைநாட்டுமாறு தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டு வந்த நிலையில் தற்போது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் பங்களிப்புடன் அந்த நீதியை நிலைநாட்டுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இலங்கையில் இடம்பெற்ற மனிதகுலத்திற்கு எதிரான குற்றங்கள் தற்போது உலகின் பல்வேறு நாடுகளிலும் வியாபித்து வாழும் பெரும் எண்ணிக்கையான அகதிகள் தோற்றம் பெறுவதற்கு காரணமாகியுள்ளன. எனவே இந்த குற்றங்கள் சர்வதேச ரீதியில் மிகுந்த அவதானத்திற்குரியவையாகும். மேற்குறிப்பிடப்பட்டவாறான மனிதகுலத்திற்கு எதிரான குற்றங்களுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் இலங்கையின் அதிகாரத்தில் இருக்கின்றார்கள். அவர்கள் தம்மை தாமே தண்டனைகளிலிருந்து பாதுகாத்துக் கொண்டிருப்பதுடன் அர்த்தமுள்ள நீதி மற்றும் நல்லிணக்க பொறிமுறையை முன்னெடுத்துச் செல்வதிலும் தடைகளை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். எனவே இலங்கைக்கு வெளியிலேயே இதற்கான நீதியை உறுதி செய்து கொள்ள முடியும். இவ்விவகாரத்தில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை எவ்வாறு நாடுவது என்ற கேள்வி காணப்படுகிறது. இலங்கையில் இடம்பெற்ற மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலைகள் தொடர்பில் நீதி நிலைநாட்டுவதற்கான பூர்வாங்க ஆய்வொன்றை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தி கனடாவை தளமாக கொண்ட தமிழர் உரிமைக்கான குழுமத்தினால் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் வழக்குரைஞர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அறிக்கையில் நீதிமன்ற செயற்பாடுகளுக்கு அவசியமான சமர்ப்பணங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் தொடர்பான பொறுப்புக்கூறலை உறுதி செய்வதென்பது சர்வதேச சமூகத்தை பொறுத்தமட்டில் புதியதொரு தலைப்பல்ல. போர் முடிவிற்கு கொண்டுவரப்பட்டதிலிருந்து தற்போது வரை இவ்விவகாரம் குறித்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை தொடர்ச்சியாக அவதானம் செலுத்தி வருவதுடன் அழுத்தங்களையும் பிரயோகித்து வருகிறது. எனவே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் மற்றும் ஐநா மனித உரிமைகள் பேரவை ஆகிய இரு சர்வதேச மனித உரிமை கட்டமைப்புகளையும் எவ்வாறு ஓரணியில் கொண்டு வருவதென்பது தற்போதுள்ள கேள்வியாகும். மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களுக்கான மருந்தென்பது நீதி வழங்கல் மூலம் மனிதாபிமானத்தை நிலைநாட்டுவதிலேயே தங்கி இருக்கின்றது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கார்த்திகை தீப திருநாளான நேற்று முல்லைத்தீவு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தீபமேற்றி கொண்டாடியவர்கள் இராணுவத்தினரால் அச்சுறுத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சில இடங்களில் இராணுவத்தினர் கார்த்திகை தீப திருநாளை குழப்பும் வகையில் செயற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. நேற்று மாலை முல்லைத்தீவு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மக்கள் வாழை குற்றிகளை வீட்டின் முன்பாக நாட்டி அதில் சுடரேற்றி கார்த்திகை திருநாளை கொண்டாடிய போது குழப்பமடைந்த இராணுவத்தினர் மற்றும் இராணுவ புலனாய்வாளர்கள் தீபமேற்றிய சில வீடுகளுக்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டதுடன் அச்சுறுத்தும் விதமாகவும் செயல்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கோட்டாபாய ராஜபக்ஷ அரசாங்கத்தில் உள்ள பங்காளி கட்சிகளை ஒன்றிணைத்து வெகு விரைவில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என்று ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார்.
ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மாத்திரமல்ல, அரசாங்கத்தில் உள்ள பிரதான பங்காளி கட்சியினர் அரசாங்கத்தில் இருந்து வெளியேறுவது குறித்து கவனம் செலுத்தியுள்ளார்கள். பல கட்சியினர் எம்முடன் இணைவதற்கு பேச்சுகளை முன்னெடுத்துள்ளார்கள். ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கத்தில் உள்ள பங்காளி கட்சி உறுப்பினர்களை ஒன்றிணைத்து வெகு விரைவில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவோம். நாடு பல துறைகளில் பெரும் பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளது. ஆட்சி மாற்றமே அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு பெற்றுக் கொடுக்கும். சிறந்த நோக்கத்திற்காக 2015ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட தேசிய அரசாங்கம் தோல்வியடைந்தது. அதற்கு பல்வேறு காரணிகள் செல்வாக்கு செலுத்தின. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவின் ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்ட தேசிய அரசாங்கம் தோல்வியடைந்தது. அனைத்து தரப்பினரையும் ஒன்றிணைத்து விரிவுபடுத்தப்பட்ட ஒரு அரசாங்கத்தை ஸ்தாபிப்பது எமது பிரதான இலக்காகும். ஆகவே நாட்டு மக்கள் வெகு விரைவில் அரசியல் ரீதியிலான மாற்றத்தை அதிகாலையில் அறிந்து கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தமிழர் ஒருவர் டென்மார்க்கில் மாநகர சபை ஒன்றின் உறுப்பினராக 4வது தடவையாகவும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். வல்வெட்டுத்துறையை பூர்வீகமாக கொண்ட அருளானந்தராசா தில்லை நடராசா அவர்கள் என்பவரே 4வது முறையாக டென்மார்க்கில் உள்ள கெர்னிங் மாநகர சபை தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளார். நேற்று முன்தினம் நடைபெற்ற இந்த தேர்தலில் சமூக ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிட்டு தெரிவாகியுள்ளார். தமிழர்கள் அதிகளவில் வாழும் இந்த நகரத்தில் அருளானந்தராசா தில்லை நடராசா 2001ஆம் ஆண்டு தொடக்கம் தொடர்ச்சியாக மாநகர சபை உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். 1980களின் நடுப்பகுதியில் டென்மார்க்கில் குடியேறிய இவர் அரசியல், சமூக, இலக்கியம், நாடகம் சார்ந்த பணிகளை ஆற்றி வருவதுடன் டென்மார்க்கில் தமிழ் கல்வி கற்பதற்காக கல்வி நிறுவனம் ஒன்றையும் ஆரம்பித்து கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக வழிநடத்தி வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. பல்வேறு தடைகளை தாண்டி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நேற்று தமிழர்களின் பாரம்பரிய விழாக்களில் ஒன்றான கார்த்திகை விளக்கீடு மாணவர்களால் தீபமேற்றி கொண்டாடப்பட்டுள்ளது. கார்த்திகை விளக்கீட்டினை முன்னிட்டு பல்கலைக்கழகத்திற்குள் சென்ற மாணவர்களை பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் உள்நுழைய அனுமதி மறுத்திருந்தனர். இதையடுத்து பல்கலைக்கழகத்தில் ஆன்மீக ரீதியான செயற்பாடுகளை மேற்கொள்ள தடை விதிப்பதா என மாணவர்கள் எதிர்ப்பை வெளியிட்டு பல்கலைக்கழகத்திற்குள் சென்று கார்த்திகை தீபங்களை ஏற்றியுள்ளனர். கடந்த வருடம் கார்த்திகை தீபம் ஏற்றியதற்காக யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவன் ஒருவன் கோபாய் போலீசாரால் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுதலை செய்யப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாடசாலைகளுக்கான விசேட சுகாதார வழிகாட்டல் வெளியிடப்பட்டிருப்பதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்திய நிபுணர் அசேல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். நாடு முழுவதிலும் உள்ள பாடசாலைகளின் அனைத்து வகுப்புகளுமான கல்வி நடவடிக்கைகள் எதிர்வரும் வாரம் முதல் மீள ஆரம்பிக்கப்பட உள்ள நிலையில் அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அந்த வகையில் பாடசாலை மாணவர்கள் கோவிட் தொற்றுக்குள்ளாகும் பட்சத்தில் செயல்படும் விதம் தொடர்பிலும் புதிய சுகாதார வழிகாட்டியில் தெளிவூட்டல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை நோய்களினால் பீடிக்கப்பட்டுள்ள 20 வயதிற்கும் மேற்பட்டவர்களுக்கு கோவிட் பூஸ்டர் தடுப்பூசியை செலுத்த எதிர்பார்த்துள்ளதாக அவர் குறிப்பிடுகின்றார். அத்துடன் கோவிட் கொத்தணிகள் உருவாகும் என அச்சம் காணப்படுகின்ற பகுதிகளில் வாழும் மக்களுக்கு முன்னுரிமை வழங்கி பூஸ்டர் தடுப்பூசியை செலுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் சுகாதார சேவை பணிப்பாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த நீண்ட வார இறுதியில் மக்கள் சுகாதார வழிகாட்டுதல்களை கடைபிடிக்காவிட்டால் எதிர்வரும் கிறிஸ்துமஸ் காலத்தில் நாட்டை இன்னொரு முடக்கலுக்கு கொண்டு செல்ல வேண்டியிருக்கும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் ஒன்றியத்தின் தலைவர் உப்புல் ரோஹன தெரிவித்துள்ளார். மக்கள் சுகாதார விதிமுறைகளை மறந்துவிட்டு கூடிவிட்டனர். இது ஒரு புதிய அலையை அழைக்கக்கூடும் என்று அவர் தெரிவித்துள்ளார். பொறுப்பற்ற மற்றும் அறியாமை நடத்தையின் விளைவுகளை 2 வாரங்களுக்கு பிறகு உணர முடியும். நேர்மறையான வழக்குகளின் எண்ணிக்கை அதிகரித்தால் நாட்டை முடக்கி பயண கட்டுப்பாடுகளை விதிப்பதை தவிர வேறு வழிகள் இல்லை என ரோஹன கூறியுள்ளார். இதே நிலைமை நீடித்தால் 6 மாதங்களுக்கு பிறகு திறக்கப்பட்ட பள்ளிகள் மீண்டும் மூடப்படும் நிலைக்கு தள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சிறுவர் மற்றும் பெண்கள் பணியகத்தின் மகளிர் உதவி மத்திய நிலையத்தின் 1938 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு நாளொன்றிற்கு அதிக தொலைபேசி அழைப்புகள் வருவதாக அந்த உதவி மத்திய நிலையத்தின் அதிகாரியான மானல் ஜெயமான தெரிவித்துள்ளார். அந்த வகையில் நாளொன்றுக்கு சுமார் 400 முதல் 500 தொலைபேசி அழைப்புகள் வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், உள்வரும் அழைப்புகளில் 50% பெண்களுக்கு எதிரான குடும்ப வன்முறை தொடர்பானவை மற்றும் பெண்களுக்கு எதிரான பிற வன்முறைகள் குறித்து சுமார் 80 முதல் 100 முறைப்பாடுகள் பெறப்படுகின்றன.
மேலும் குடும்பங்களில் நிலவும் பொருளாதார சிக்கல்கள் மற்றும் ஆண்கள் போதைப்பொருளுக்கு அடிமையாக இருப்பது போன்ற காரணங்களால் இதுபோன்ற முறைப்பாடுகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. கோவிட் தொற்று நோய் காரணமாக பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்த காலங்களில் இவ்வாறான அழைப்புகளின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது மற்றும் அக்டோபர் மாதத்தில் மாத்திரம் சுமார் 4000 அழைப்புகள் கிடைத்துள்ளன. இந்த முறைப்பாடுகளின் தன்மை குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவித்த பின்னர் அவர்கள் குடும்ப ஆலோசனை சேவைகள் மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்களை புனர்வாழ்வு செயல்முறை என்பவற்றுக்கு ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. அத்துடன் பாரிய அசம்பாவிதங்கள் ஏற்படும் இடத்து போலீசாரின் உதவியுடன் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மகளிர் உதவி மையத்தின் அதிகாரியான மானில் ஜெயமானு மேலும் தெரிவித்துள்ளார். சாரதி அனுமதி பத்திரம் பெறுவதற்கான எழுத்து மூல பரீட்சை திணைக்களத்தினால் நடாத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. தமது திணைக்களத்தினால் நடாத்தப்படும் எழுத்து மூல பரீட்சைகளுக்கு மேலதிகமாக குறித்த எழுத்து மூல பரீட்சைகளை நடாத்துவதற்கு பரீட்சை திணைக்களம் திட்டமிட்டுள்ளதாக திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் சுமித் அழககோன் தெரிவித்துள்ளார். அதன்படி விண்ணப்பதாரர்கள் தங்கள் சொந்த ஊர் பகுதியில் சாரதி அனுமதி பத்திரம் பெறுவதற்கான எழுத்து மூல பரீட்சையில் பங்கேற்க வாய்ப்புள்ளது. பாக்கெட் அளவு மதுபான போத்தல்களை முழுமையாக தடை செய்ய புகையிலை மற்றும் மதுபானம் மீதான தேசிய ஆணையம் வலியுறுத்தியுள்ளது. இந்த பொருள் பெரும் உடல்நல மற்றும் சுற்றுச்சூழலுக்கு தீங்கை விளைவிப்பதாக சுட்டிக்காட்டப்படுவதை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. NATA-வின் தலைவர் டாக்டர் சமாத்தி ராஜபக்ஷ சமூகத்தின் ஒரு பிரிவினரின் பிரதிநிதிகளை பயன்படுத்தி அவர்கள் மேற்கொண்ட சமீபத்திய ஆய்வில் 72.4% அதிகமானோர் பாக்கெட் அளவு மதுபான போத்தல்களை தயாரிப்பதை தடை செய்யுமாறு கோரியுள்ளனர் என்று நிரூபித்துள்ளார். 17 தொடக்கம் 30 வயதுக்குட்பட்டு 40% உறுப்பினர்களும் 31 தொடக்கம் 45 வயதுக்குட்பட்டவர்களிடமிருந்து 35% மற்றும் 45 வயதுக்கு மேற்பட்ட குழுவில் இருந்து 25% என 3 வயதினரை பிரதிநிதித்துவப்படுத்தும் 1000 நபர்களின் ஈடுபாட்டுடன் இந்த ஆராய்ச்சி நடத்தப்பட்டது. ஆய்வுக்குழுவில் பல்வேறு தரப்பு மற்றும் பல்வேறு கல்வி பின்னணியைச் சேர்ந்தவர்கள் இருந்தனர். ஆனால் அவர்களில் பெரும்பாலானோர் கால் பாட்டில்கள் மது அருந்துவதால் ஏற்படும் சுகாதார மற்றும் சுற்றுச்சூழல் பிரச்சினைகள் என்ற உண்மையை சுட்டிக்காட்டியதாக தலைவர் கூறினார். உலக சுகாதார அமைப்பு மேற்கொண்டு முந்தைய ஆய்வுகள் வலுவான மதுபானங்களின் ஒரு பகுதியை ஒரே நேரத்தில் பயன்படுத்தும் போது, குறிப்பாக ஒரே நேரத்தில் அதை விழுங்குவதன் மூலம் கடுமையான உடல்நல கவலையை ஏற்படுத்தியது. பாட்டிலின் எளிமையான அளவு மற்றும் ஒரு பொருளின் மலிவு விலை குறிப்பாக நம்மை போன்ற வளரும் நாடுகளில் உள்ள நுகர்வோர் விரைவான மற்றும் நீடித்த மகிழ்ச்சிக்காக ஒரே நேரத்தில் தங்கள் ஆல்கஹால் உட்கொள்வதை நாடுகின்றார்கள் எனவும் அவர் கூறியுள்ளார். இலங்கையில் மது அருந்துதல் தொடர்பான WHO அறிக்கையின்படி சுமார் 8.7% நுகர்வோர் வலுவான மதுபானங்களை பயன்படுத்துகின்றனர். 2019ஆம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பு நாட்டின் மொத்த மதுபான நுகர்வில் 54% கால் பாட்டில்கள் என்றும், குறிப்பிட்ட ஆண்டில் 9 முதல் 10 மில்லியன் பாட்டில்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன என்றும் காட்டுகின்றது. பொது சுகாதார கவலைகளை தவிர நெல் வயல்கள் அல்லது தேயிலை தோட்டங்கள் போன்ற விவசாய நிலமாக இருந்தால் நுகர்வோர் அதை எங்கு பயன்படுத்தினாலும் கால் பாட்டில்களை தாறுமாறாக அகற்றுவது குறித்து நாட்டின் விவசாய சமூகத்தில் இருந்தும் புகார்கள் வந்துள்ளன. இலங்கையில் கொரோனா வைரஸின் புதிய டெல்டா திரிபு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியர் சந்திம ஜியோந்தர தெரிவித்துள்ளார். ஸ்ரீ ஜாய்வர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் விஞ்ஞான பீடத்தின் பிரதானி பேராசிரியர் வைத்திய சந்திம ஜீவதரு இதனை தெரிவித்துள்ளார். இதற்கமைய இலங்கையில் அண்மையில் அடையாளம் காணப்பட்ட திரிபை ஒத்த புதிய டெல்டா திரிபொன்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த புதிய திரிபு அதிக வீரியமிக்கதாக இருக்கலாம் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். கோவிட்-19 எதிர்த்து போராடுவதற்கு அரசாங்கம் தன்னால் இயன்றதை செய்துள்ளதாக சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல தெரிவித்துள்ளார். அத்தோடு மீதியை மக்கள்தான் செய்ய வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்றுள்ள நிகழ்வொன்றின் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தொற்று நோயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக குறிப்பாக தடுப்பூசிகளை வெளியிடுவதில் அரசாங்கமும் சுகாதார அதிகாரிகளும் பல நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் ஆர்வமாக உள்ளனர். உலகின் 3 அல்லது 4 நாடுகளில் இலங்கையும் உள்ளது. அதன் மொத்த மக்கள் தொகையில் 75% அதிகமான தடுப்பூசிகளை வழங்க முடிந்தது. இது ஒரு மகத்தான சாதனை.
என்று அவர் சுட்டிக்காட்டினார். நாங்கள் பூஸ்டர் டோஸ் வெளியீட்டையும் தொடங்கியுள்ளோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் தடுப்பூசி மூலம் பெற்ற வெற்றியை தக்கவைக்க மக்களின் ஆதரவின் முக்கியத்துவத்தை சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார். தேவையற்ற நடமாட்டத்தை குறைத்து சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்றுவதன் மூலம் வைரஸை அகற்றும் முயற்சியில் பொதுமக்கள் அர்ப்பணிப்புகளையும் தியாகங்களையும் செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். எதிர்வரும் 6 நாட்களுக்குள் சமையல் எரிவாயுக்கான தட்டுப்பாடு நீங்கும் என லிட்ரோன் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அரசாங்கம் மற்றும் மத்திய வங்கி என்பனவற்றின் தலையீட்டுடன் அவசியமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக லிட்ரோ நிறுவனத்தின் விற்பனை மற்றும் சந்தை பிரிவின் பணிப்பாளர் ஜானுக்கு பத்திரன தெரிவித்துள்ளார். இன்னும் 6 நாட்களுக்குள் அனைத்து விற்பனை நிலையங்களுக்கும் அந்த தொகையை வழங்கக்கூடியதாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 2 நாட்களுக்கு ஒருமுறை எரிவாயு கப்பல் நாட்டை வந்தடைகின்றது. எதிர்காலத்தில் இந்த நிலைமை நீடிக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே சமையல் எரிவாயு குறைப்பதில் தற்போது எவ்வித குறைபாடும் இல்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். போரில் உயிர் நீத்த தமது உறவினர்களை நினைவு கூறும் நிகழ்வுகளை அரசாங்கம் தொடர்ந்தும் தடுத்து நிறுத்தினால் எமது மக்கள் மேலும் வீறு கொண்டு எழுவார்கள் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் சபையில் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற வரவு செலவு திட்ட 2ஆம் வாசிப்பு மீதான 5ஆம் நாள் விவாதத்தில் உரையாற்றும் போது தெரிவித்துள்ளார். இந்த மாதம் கார்த்திகை மாதம் என்பதனால் நீதிமன்ற தடை உத்தரவுகளை வீடுவீடாக சென்று ஒவ்வொருவருக்கும் போலீசார் கொடுத்து வருகின்றனர். எமது பாராளுமன்ற உறுப்பினர்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. போர் மௌனித்து விட்டது. போரில் தனது இனம் மண்ணுக்காக மரணித்தவர்களை நினைவு கூறுவதற்கான வாய்ப்புகளை இன்று அரசாங்கம் தடுக்கின்றது. இவ்வாறு தடுப்பதன் மூலம் எதனை நீங்கள் சாதிக்கப் போகின்றீர்கள் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். நாட்டில் 5 மாவட்டங்களில் கோவிட் கொத்தணிகள் இனம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் அசேல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அதன்படி அனுராதபுரம், அம்பாறை, ஹம்பாந்தோட்டை, மாத்தறை மற்றும் காலி ஆகிய மாவட்டங்களில் இவ்வாறான கொத்துக்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் நேற்று தெரிவித்துள்ளார். சுகாதார நெறிமுறைகளை மீறி அந்தந்த பகுதிகளில் நடைபெறும் திருமணங்கள், மத நடவடிக்கைகள் மற்றும் பிற நிகழ்ச்சிகளால் இந்த கொத்தணிகள் உருவாக்கப்பட்டுள்ளன என்று அவர் அடிக்கோடிட்டு கூறியுள்ளார். சுகாதார வழிகாட்டுதல்களை மீறி பொதுக்கூட்டங்கள் தொடர்ந்து நடந்தால், அபாயகரமான சூழ்நிலையை ஏற்படுத்தினால் இந்த கூட்டங்களை எங்களால் கட்டுப்படுத்த முடியாது என்று டாக்டர் குணவர்த்தன வலியுறுத்தினார். எனவே நாடு இயல்பு நிலைக்கு வரும் வரை மக்கள் அதிக அளவில் கூடும் நிகழ்வுகளை குறைக்குமாறு அவர் மக்களை வலியுறுத்தினார். நாட்டில் தற்போது தினசரி 700க்கும் மேற்பட்ட கோவிட் வழக்குகள் பதிவாகியுள்ளன. இது சுகாதார அதிகாரிகளிடையே கவலைகளை எழுப்புகின்றது என அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் தீபம் தொலைக்காட்சியின் செய்திகளின் தொகுப்பு நிறைவடைந்தன. மீண்டும் நாளை இரவு எதிர்பாருங்கள். வணக்கம்.